அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, நோன்பின் நோக்கம். நம்ம நோன்பு எதற்காக, என்ன நோக்கத்துக்காக வைக்கிறோங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நாம வைக்கிற நோன்பின் நோக்கம் நமக்கு இரையச்சம் ஏற்படணுங்கிறதுக்காக தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 184வது வசனத்துல சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ற இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வீட்ல நமக்கு சொந்தமான உணவை அல்லாஹ் சொல்லிட்டாங்கிற காரணத்துக்காக நம்ம சாப்பிட்றது கிடையாது. நம்ம வீட்ல நம்ம தனியா தான் இருப்போம். அந்த நேரத்துல நமக்கு பசி வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல நமக்கு எல்லாமே இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனா அந்த நோன்பு வச்சிருக்க நேரத்துல நம்ம அந்த உணவை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற இரையச்சம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? நம்ம சாப்பிட்றதுக்கான எல்லா வழியும் இருந்தும் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம அல்லாவுக்கு அஞ்சி நம்ம அந்த உணவை சாப்பிடாம இருக்கோம். இதுதான் இரையச்சம். இதுதான் அல்லாவின் மேல நம்ம வச்சிருக்க அச்சம். அல்லாஹ் இதுக்காக தான் நமக்கு என்ன நோன்பை கடமையாக்கியிருக்கான். அல்லாவின் மீதுள்ள நம்மளுடைய அச்சம் அதிகமாகணும் அப்படிங்கறதுக்காக நமக்கு கடமையாக்கப்பட்டதுதான் இந்த நோன்பு. இந்த இரையச்சம் ரமலான் மாசத்துல மட்டும் இல்ல, மத்த எல்லா நாட்கள்லயும் நம்மள அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம எப்ப தவறு செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அந்த தவறுல இருந்து நம்ம விலகிக்குவோம். இதுதான் இரையச்சம். இந்த ரமலான் மாசம் நம்மளோட இரையச்சத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸா அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் மாசத்தை கொடுத்துருக்கான். இன்னும் ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நூல் புகாரி 1903 6057வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. நாம வைக்கிற நோன்பு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள்லயும் மாற்றத்தை கொண்டு வரணும். நம்மளுடைய தீய செயல்கள், தீய பேச்சுக்கள் நம்ம கிட்ட இருந்து விலகாம நம்ம எவ்வளவுதான் நோன்பு வச்சு பசியோட தாகத்தோட இருந்தாலும் அல்லாஹ் அந்த நோன்பை ஏத்துக்க மாட்டான். இன்னும் நம்ம நோன்பு வைக்கிறப்ப நம்ம கிட்ட யாராவது வீண் வம்புக்கு வந்தா கூட அவங்க கிட்ட நம்ம சரிக்கு சரியா வம்புக்கு நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது யாரேனும் சண்டைக்கு வந்தால் திட்டினால் நான் நோன்பாளி என்று கூறிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 893 1903. நோன்பின் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நோன்பு வச்சாதான் அந்த நோன்புடைய பயன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? 30 நாள் நோன்பு வச்சு பிராக்டிஸ் எடுத்தவங்களே நிறைய பேரு நோன்பு மாசம் முடிஞ்சோடனே என்ன பண்றாங்க, வந்த வழியே திரும்பி போற மாதிரி ஷைத்தானுடைய வழியில நம்ம திரும்பியும் பழைய மாதிரியே ஆயிரும். டிவி சினிமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நோன்பு மாசத்துல மட்டும்தான் நம்மள நிறைய பேர் கரெக்டா இருக்கும். நோன்பு மாசம் எப்ப முடியும் அப்படின்னு ரம்ஜான் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், பழையபடி நம்மளுடைய தவறான வழிகள்ல நம்ம போக ஆரம்பிச்சிடறோம். சினிமா டிவின்னு சொல்லிட்டு நம்ம போக ஆரம்பிச்சிடறோம். அந்த மாதிரி நம்மளுடைய நிலை இருந்துடக்கூடாது. நோன்பு அப்படிங்கிறது அந்த 30 நாள் நமக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி. இரையச்சத்துக்காக நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு இரையச்சம் அதிகமாகணுமே தவிர அந்த நோன்பு முடிஞ்சோடனே நம்மளோட இரையச்சம் குறைஞ்சிடக்கூடாது. அந்த நோன்பு மாசங்கள்ல நம்ம எப்படி அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாமே நம்ம பக்கத்துல இருந்தும் நம்ம செய்யாம அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் தடுத்தவற்றில இருந்து விலகி இருக்கமோ, அதே மாதிரி நோன்பு முடிஞ்சக்கு அப்புறமும் நம்ம அதே மாதிரி இருக்கணும். அதுதான் உண்மையான இரையச்சம் அப்படிங்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வைக்கிற நோன்பின் மூலமா இரையச்சத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் பொருந்திக் கொண்ட பாக்கியமிக்க நல்லடியார்களா நம்ம எல்லாரும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற நிறைய மார்க்க விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களை சார்ந்த
உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.